15 வயதான ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி இருக்கிறார், பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி ஒரு பௌத்த பிக்கு மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. சாதாரணமான ஒரு பிக்கு கிடையாது. உள்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் வரைக்கும், ஜனாதிபதியிலிருந்து வெளிநாட்டு தலைவர்கள் இலங்கைக்கு வர்ற சந்தர்ப்பங்கள்லையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூட இந்த பௌத்த பிக்குவினுடைய காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிற ஒரு நபர். 72 வயதான ஒரு நபர். சில நாட்களுக்கு முதல்ல 22 பௌத்த பிக்குகள் தாய்லாந்தில் உல்லாசமாக இருந்ததுக்கு பிறகு அவங்களோட ஃபோன்ல இருந்து நிறைய ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. பெருந்தொகையான போதைப்பொருள் 110 கோடி ரூபாய் போதைப்பொருளை கடத்தினாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. அதை பற்றின செய்திகள் அதோட முடிஞ்சதுன்னு சொல்லி நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இலங்கையில் சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இருக்கிற சில முன்னணி ஊடகங்கள் தொடர்ச்சி அடுத்தடுத்து அதை பற்றின சின்ன சின்ன தகவல்களையும் வெளியிட்டு வரும். குறிப்பாக பாட புத்தகத்தில் ஒரு வெப்சைட்ற பேர் பிழையா போடப்பட்டிருந்தது, அப்படி தெரிஞ்சு கொண்டோ தெரியாமலோ போடப்பட்டிருந்ததுன்ற விஷயம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான விஷயமா பேசப்பட்டிருந்தது. அரசாங்கம் திட்டமிட்டு இந்த மாதிரியான முயற்சியில் ஈடுபட்டிருக்கு, இல்லாட்டி அதிகாரிகள் வேணும்னு சொல்லி அந்த வெப்சைட்ற பேரை அடல்ஸுக்குரிய வெப்சைட்ற பேரை அதுக்குள்ள உள்ளடக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டிருந்தது. இலங்கையில் இருக்கிற பௌத்த பிக்குகள், அரசியல்வாதிகள் எல்லாருமே துள்ளி குதிச்ச ஒரு சம்பவம் அது மாறி இருந்தது. 22 பௌத்த பிக்குகள் 110 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டது. இலங்கை வரலாற்றில் இந்த மாதிரி பௌத்த பிக்குகள் கைது செய்யப்பட்ட முதல் சந்தர்ப்பம் அதுதான். விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்டிருந்த பெருந்தொகையான போதைப் பொருள் பறிமுதலான முதலாவது சந்தர்ப்பமும் அதுதான். ஆனால் அதை பற்றின செய்திகள் 2 நாட்களோட முடிஞ்சது. அதை பற்றின எந்த விதமான செய்திகளையும் 2 நாட்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை. இன்னும் ஒரு பக்கம் இன்னொரு பௌத்த பிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு தகவல் மூடி மறைக்கப்படுறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுதான்ற மாதிரியான ஒரு சந்தேகம் ஏற்படுத்தி இருக்கு. ஒரு சில ஊடகங்களை தவிர, ஒரு சில பத்திரிகைகளை தவிர இலங்கையினுடைய முன்னணி இலத்திரனியல் ஊடகங்கள் இது சம்பந்தமான எந்த ஒரு செய்திகளையும் வெளியிட்ட மாதிரி இல்லை. சில நாட்களுக்கு முதல்ல நிட்டம்புவ பிரதேசத்தில் ஒரு ஹோட்டலில் ஒரு இளைஞனும் ஒரு சிறுமியும் கைது செய்யப்படுறாங்க. ஹோட்டலில் ரூமில் தங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் 15 வயதான சிறுமியும் ஒரு இளைஞனும் 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு இளைஞனும் கைது செய்யப்படுறாங்க. என்ன சொன்னால் 15 வயதான சிறுமி, இதில் அவருடைய விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டியும் போலீஸ் அவரை கைது செய்திருந்தது. கைது செய்ததுக்கு பிறகு அந்த சிறுமி 15 வயதான சிறுமி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுறாரு. மருத்துவ பரிசோதனையில் ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரிய வருது. இந்த இளைஞனால காதலன் என்று சொல்லப்படுற நபரால அந்த 15 வயதான சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, அதுக்கு முதல்லையும் சில சந்தர்ப்பங்கள்லையும் அந்த சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகி இருக்கிறார் என்றதை மருத்துவ அறிக்கை குறிப்பிட்டிருந்தது. இதுக்கு பிறகு கம்பஹா போலீஸ் தான் இந்த விசாரணையில் ஈடுபட்டிருந்தது. கம்பஹா போலீசினுடைய மகளிர் சிறுவர் பிரிவு அந்த 2 பேரையும் கைது செய்திருந்தது. மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்துறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தது. அப்போ கம்பஹா போலீஸ் அந்த 15 வயதான சிறுமியிட்ட விசாரிக்கிற நேரத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் அந்த சிறுமி சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். இது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற போலீசினுடைய பி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இது ஒரு கொசிப் கிடையாது. அந்த சிறுமி சொல்றார், பாலியல் வன்கொடுமை, பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற முதல் சந்தர்ப்பம் இது கிடையாது. என்ன முதலாவது தடவையா பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்த நபர் அனுராதபுரத்தில் இருக்கிற மிக பிரபலமான ஒரு விகாரையினுடைய விகாராதிபதி மூலமாக தான் நான் முதல் தடவை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த உறவினர் ஒருத்தராலையும் காதலனாலையும் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தேன்னு சொல்லி அந்த சிறுமி தன்னுடைய வாக்குமூலத்தில் குறிப்பிடுறாரு. இப்போ போலீஸ் எப்படியுமே வாக்குமூலம் சொல்லப்பட்டதுக்கு பிறகு விசாரணை நடத்த வேண்டி இருக்கும். இதை பற்றி மேலதிகமான விசாரணைகளை நடத்துறதுக்குன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட விகாரையினுடைய யார் என்னன்றதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் ஊடகங்களில் வெளியிடப்படாட்டியும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பங்களில் சாதாரணமான வேறு சம்பவங்களோட சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுற குற்றம் சாட்டப்படுற சந்தர்ப்பங்களில் பேர் விவரங்களை சொல்ல முடியும்னு சொன்னால் சந்தேக நபர் என்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய விகாரையினுடைய விகாராதிபதியாக இருந்தாலும் மிக பிரபலமான நபராக இருந்தாலும் சந்தேக நபர் என்ற அடிப்படையில் ஊடகங்களில் செய்திகள் வெளிவர்றது வழமையானது. அதில் மூடி மறைக்க வேண்டிய எந்த விதமான தேவையும் எனக்கும் கிடையாது, ஊடகங்களுக்கும் இருக்கக்கூடாது என்றதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இந்த சிறுமியை கூட்டி போய் அந்த அனுராதபுரம் சம்பந்தப்பட்டிருக்கிற விகாரையில வச்சு இந்த இடத்துல குற்றம் நடந்த இடத்துக்கு அந்த சிறுமி கூட்டி போகப்படுறாரு. இந்த இடத்துல தான் குற்றம் நடந்திருக்கு, இந்த இடத்துல தான் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி காட்டுற நேரத்தில் இந்த சிறுமி இன்னும் ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க. இது மெருகுபடுத்தி சொல்றதுக்கோ இல்லாட்டி மிகைப்படுத்தி சொல்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. அவருடைய சாட்சியத்தில் குறிப்பிடப்பட்டது அப்படியே நான் சொல்றேன். முதல் தடவையா அந்த பிக்குவால இந்த இடத்துல வச்சு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு பிறகு இரத்த கசிவு ஏற்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு என்னுடைய ஆடைகளை நானே குழி தோண்டி ஒரு இடத்துல புதைச்சிருந்தேன்னு சொல்லி அந்த சிறுமி தன்னுடைய வாக்குமூலத்தில் குறிப்பிடுறாரு. இது மட்டும் கிடையாது, அந்த பிக்கு இப்போ எங்க இருக்கிறார், என்ன நடந்து கொண்டு இருக்கு என்றதை பற்றின எந்த ஒரு தகவல்களும் கிடையாது. அந்த இடத்துல ஒரு சில முச்சக்கர வண்டி சாரதிகள்டையும் போலீஸ் விசாரணை நடத்தி இருக்கு, நடந்து இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. இதுல இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னு சொன்னா, அந்த விகாரையினுடைய விகாராதிபதிக்கு இந்த 15 வயதான சிறுமி அந்த சிறுமியினுடைய
அம்மாவாலையும் அப்பாவாலையும் பெருந்தொகையான பணம் வாங்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கொடுமையான தகவலும் இதுக்கு பின்னால் இருக்குன்னு சொல்லி ஒரு சில ஊடகங்கள் இன்னைக்கு குறிப்பிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. பெருந்தொகையான பணம் வாங்கி கொண்டு அம்மாவும் அப்பாவும் அந்த 15 வயதான சிறுமியை வந்து அந்த விகாரையினுடைய விகாராதிபதிக்கு விற்பனை செய்கிறாங்க. அந்த பிக்கு வந்து பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்கிறாருன்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுது. அதுக்கு பிறகு குடும்பத்தினுடைய உறவினர், அதுக்கு பிறகு காதலன் சொல்லப்படுற நபராலையும் அந்த சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்றது இதுவரைக்கும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு. அப்போ அந்த பிக்கு ஏன் கைது செய்யப்படலை என்றதான் இங்கே இருக்கிற மிக பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு. அந்த இடத்துல நடந்திருக்கு சொல்லி ஒரு சிலர்கிட்ட சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டதை சொல்லப்படுற அந்த சிறுமியினுடைய சாட்சியம் இருக்கு. அது குறிப்பிட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அது சாட்சியம் ஒரு ஆதாரம் என்ற அடிப்படையில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஆடைகளை வந்து நானே குழி தோண்டி புதைச்சிருக்கிறேன் சொல்லி அந்த சிறுமியை குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ அதை வந்து ஒரு சாட்சியமா சான்று பொருளாக பயன்படுத்த முடியும். அதுல இருந்து டிஎன்ஏ பரிசோதனைகளை நடத்துற சந்தர்ப்பத்தில் யார் என்ன நபர்ன்றதை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். விசாரணைகள் இதெல்லாம் தெரிய வருமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இதோட குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அந்த மிக பிரபலமான பௌத்த பிக்கு இதுவரைக்கும் ஏன் கைது செய்யப்படலைன்றதுதான் இதில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி. அனுராதபுரம் என்று சொல்லப்படுறது பௌத்தர்களை பொறுத்த வரைக்கும் புனிதமான ஒரு நகரமாக பார்க்கப்படுற இடம். அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதி இருக்கு. அங்கதான் பௌத்தத்தினுடைய கிட்டத்தட்ட இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமையகம் சொல்லி கூட நாங்கள் வச்சுக்கொள்ள முடியும். பௌத்த தலைநகரம் என்ற மாதிரி கூட பௌத்தர்களை பொறுத்த வரைக்கும் போற்றுதலுக்குரிய ஒரு இடமா பார்க்கப்படுறது அனுராதபுரம். அனுராதபுரத்தில் அட்டமஸ்தானம் சொல்லப்படுற இல்லாட்டி அட்டமஸ்தானாதிபதி சொல்லப்படுற ஒரு முக்கியமான பதவி இருக்கு. இன்னும் எளிமையா இருக்கும் விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தா பௌத்தர்களை பொறுத்த வரைக்கும் 8 பீடங்கள் இருக்கு. அந்த 8 பீடங்களுக்கும் தலைவர், 8 பீடங்களினுடைய பீடாதிபதி தலையாய நபர் சொல்லப்படுற அட்டமஸ்தானாதிபதி சொல்லி அறியப்படுற அனுராதபுரம் பல்லேகம தேரர் வந்து இந்த குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற நபர். அனுராதபுரம் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் தான் இந்த குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற நபர். இதுவரைக்கும் அவர் கைது செய்யப்படலை. 72 வயதாகி இருக்கிற ஒரு நபர். போலீஸ் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. சிலர் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவர் எந்த அளவுக்கு பிரபலமான நபர்னு சொன்னா, இதுக்கு முதல்ல விருதுகள் வாங்கியிருக்கிற நபர், கௌரவிக்கப்பட்டிருக்கிற நபர், இலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகள், ஜனாதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், இதுக்கு முதல்ல இருந்த ஜனாதிபதிகள் வரைக்கும் அவருடைய காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வழங்குறது, வாங்கிக் கொள்றது வளமையானது. வெளிநாட்டில இருந்து யாராவது அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் வர்ற சந்தர்ப்பத்திலையும் அந்த பௌத்த பிக்குவை சந்திக்கிறது, அவருடைய காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குறது. பிரதமர் மோடி வந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த பிக்குவை வந்து சந்திச்சு இதே மாதிரி ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். 72 வயதான ஒரு பௌத்த பிக்கு மேல, அதுவும் அட்டமஸ்தானாதிபதி என்ற பதவியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு நபர் மேல இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு. அந்த இடத்துல போய் போலீஸ் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படலை என்றது ஒரு பக்கம் இருக்கிற விஷயம். இன்னும் ஒரு பக்கம் இவர் இந்த மாதிரி குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற நபர், அதை பற்றின எந்த ஒரு செய்திகளும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து இதுவரைக்கும் பேசப்பட்ட மாதிரி இல்லை. பௌத்த பிக்குகள் சம்பந்தப்பட்ட நேரங்களில் இல்லாம ஏன் இந்த மாதிரி மூடி மறைக்கிறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுதுன்ற ஒரு கேள்வியும் வந்து இதுக்கு பின்னால் இருக்கு. அவர் கைது செய்யப்படுவாரா, அவர் வந்து குற்றவாளியா இல்லையான்றது இது வரைக்கும் தெரியாது. அது விசாரணைகளை உறுதி செய்யப்படட்டும், நீதிமன்றம் அதுக்கான தீர்ப்பை கொடுக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி குற்றச்சாட்டு சுமத்தப்படுற சந்தர்ப்பங்களில் வேற யாராவது நபரா இருந்தா அது எந்த அளவுக்கு பரபரப்பா பேசப்படும். ஆனால் அட்டமஸ்தானாதிபதி என்ற பொறுப்பில் இருக்கிற ஒரு நபர் மேல குற்றச்சாட்டு சுமத்தப்படுது. ஆனால் இதுவரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து மௌனமா பார்த்து கொண்டு அப்படியே இருக்கு. அவர் கைது செய்யப்படுவார், என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.